நல்ல கிறிஸ்பியான வெண்டைக்காய் ரோஸ்ட் ஏர் ஃப்ரையரில் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் 1/4 கிலோக்கு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூனுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துப்போம், 1 ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கோசரம் தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இது 5 நிமிஷம் அப்படியே வச்சுடுவோம். அதுக்குள்ளே ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணிப்போம். 180 டிகிரிஸ் 3 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. 5 நிமிஷம் ஆன வெண்டைக்காவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு 180 டிகிரிஸில் 6 மினிட்ஸ்க்கு வச்சுப்போம். 6 மினிட்ஸ் ஆகிடுத்து. இப்போது மறுபடியும் 170 டிகிரிஸ்க்கு 6 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 3 மினிட்ஸில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம். மறுபடியும் மூடி ஏர் ஃப்ரை பண்ணுவோம். மொத்தம் 6 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் தாளிச்சுன்றலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காயப்பொடி, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துண்டு வெண்டைக்காவையும் சேர்த்துட்டுருவோம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுன்றலாம். பச்சை வாசனை எது இருந்தாலும் போயிடும். இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். போதும், இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. டேஸ்ட்டும் டாப் கிளாஸாக இருக்கும்.